விளக்கு எனக்கு புரியாத போச்சு. தெரியலையா யாருமே ஐயா சித்திரையில் அழக போர்புலியே ஐயா போர்புலியே 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 ஐயா உத்தமரே உத்தாரி வைக்கே ஐயா தப்பு செய்கிறேன் என்று மன்னிச்சுங்க ஐயா. பெண்பத்து சொல்லி வாசித்து யாருமே ஐயாதோ மனம் பேணுச்சுங்க ஐயா உத்தமரே உத்தாரி வைக்கே ஐயா உருவாடி சரணம் செய்ய சரணம் செய்ய செய்கிறேன். இந்த விளக்க நன்றாக இருப்பதாக புரிஞ்சது சாமி. என் மனவாளன் என்னை மாலை தடுத்த மகன் என்று நன்றாக இருப்பதாக புரிஞ்சது ஐயா. இந்த விளக்க தெரிஞ்சிருந்தா நான் சொல்லுற வாழும் காலத்திலே மன்னரோடு வாழ மறுத்தவள்ளி கடைமுடிவான காலத்தில் வாழ்வா சாவா என்ற நிலையிலே எனக்கு ஆதரவு கொடுங்கள் என்று என்னை வணங்கி இருக்கிறாய் பெண்ணு. மாமயிர என்னோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தினால் அல்லவோ நீ என்ன வணங்கி இருக்கின்றாய். இன்று போல் என்று வாழும்படி ஆசை பெண்களுக்கு என்னை விட்டு பிரிவதற்கு உனக்கு மனமில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அதனால ஐயா பிரிய காலம் விட்டு பிரிஞ்சிருந்தோம். என் மனதிலே கொண்டிருக்க அருளாதே ஆண்டவன் அருளாதே ஒன்று சேர்த்திருக்கோம். அதனால உன் மனம் போல விட்டு உனக்கு என்ன பிரியமோ என் மனதில் ஒண்ணு
என்னைய 17 என் சகாயரான தம்பிக்காக பயந்து அவருமாய குருச்சேற்றம் சென்று எதிராளியை வென்று என் தம்பிக்கு முடி கொடுக்க போகிறேன். அதுதான் என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணம். செஞ்சோற்று கடந்து இருக்க. அப்படியா? ஆமா. நீங்க சொல்வது என் காதில் விழுந்தது விழாம இருக்கிறேன். வார்த்தையை திருத்தமா காதல் விடணும் மனசுல பதினு சொல்லி அது உண்மை என்ன? அது என்ன உண்மையான கதை அப்படின்னு விளக்கமா ஆடியா பூஜாவே அமரமாய குருட்சேத்திரம் எடுக்க வேண்டும். என்னை நம்பி என் சகாயனுக்கு நான் வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் என்ற எண்ணத்தில் தானே படை கூட்டி போகிறேன். சென்று வாருங்கள் மன்னா என்று நீ விடை கொடுத்தால் வெற்றியோடு வருவேன். நீ சொல்வதெல்லாம் சரிதான். ஒரு வார்த்தை சொன்னீங்களா? ஆசை என்ன சொன்னீங்க? அந்த சித்திரம் என்று சொன்னீங்களே. ஆமா. வந்து பாருங்க. நீ அப்படி போய் நின்று பாருங்க. இல்ல நான் எப்படி இருக்கேன்? ஓவியத்தை போன்று இருக்கிறாய். அழகு பொருந்தி ஓவியமாக இருக்கிறாய். ஆமா. ஐயா சித்திரம் போல் என்னை விட்டு ஒரு சித்திரம் என்றால் ஓவியம். ஒரு சுமத்திலே ஒரு படம் வரைகிறாங்கன்னா அந்த ஓவியமா இருக்கக்கூடிய பார்ப்பதற்கு எவ்வளவு விசித்திரமா இருக்கும். சித்திரம் போல் என்ன விட்டு இந்த தேன் மொழியால் வார்த்தையை தள்ளி ஐயா சிங்கமே சிங்கமா இருக்கக்கூடிய பூங்கால் எப்படி இருக்குமோ அது போல் சிங்கம் போல் கச்சரித்து எங்கேயா போறீங்க? சிங்கம் போல யாரும் படையூட்டி சென்று எதிராளியை வென்று ஒரு நொடியிலே வருவதற்காக புறப்படுகிறேன். எனக்கு விடை கொடு. நாடு விட்டு பிரிஞ்சு நீ யாரோ நான் யாரோடு கிடந்தோம். நீ கடவுள் புண்ணியத்தில் இன்னைக்கு ஒண்ணு சேர்த்து இந்த வாத்தியார் ராஜேந்திரன் இருக்காரு இவருடைய முன்பாகவே நம்ம இந்த வேடிக்கை நடத்தணும்னு சொல்லி இன்னைக்கு ஒண்ணு சேர்த்து உலகத்துல இந்த கடவுளை இந்த மக்களை எதிர்பார்க்கிறாங்களே. அதனால என்னை விட்டு எங்க போறீங்க? சண்டை. ஐயோ நீ போக வேண்டாம். சமர் யுத்தத்திற்கு போறேன்னு சொல்லி போறேன்றீங்களே. அந்த போர்களும் போக வேண்டாம். ஐயா புண்ணியாரு
இல்ல இப்பதான் ஊரை காப்பரா பாருங்க இப்பதான் தூக்குறாரு அவர் இப்பதான் தூக்கிட்டு வராரு தடியா நீ இந்த மாதிரி இடிக்கு முன்னே பெருப்பா